எடுக்காதே எடுக்காதே எங்கள் ஓட்டை எடுக்காதே, உரிமையை தடுக்காதே, எங்கள் உரிமையை தடுக்காதே, அழிக்காதே அழிக்காதே, ஓட்டர் லிஸ்டை அழிக்காதே, ஓட்டர் லிஸ்டை அழிக்காதே. காணவில்லை எங்கள் ஓட்டை காணவில்லை. பப்ளிக் ஃபார் அண்ணாமலை, PFA, பப்ளிக் ஃபார் அண்ணாமலை அப்படின்னு ஒரு இயக்கத்தை உருவாக்கணும். எங்களோட பணி என்னவா இருந்ததுன்னா, இந்த எலெக்ஷன்ல ஒரு நேர்மையானவர், ஒரு தூய்மையானவர், ஒரு கோவை மக்களுக்கு ஒரு விடிவெள்ளியா ஒருத்தர் வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க எல்லாரும் பொதுமக்கள் அனைவரும் கிட்டத்தட்ட 18,000 தன்னார்வலர்கள் வந்து நாங்க போய் வீடு வீடா வீதி வீதியா போய் நாங்க வந்து ஓட்டு சேகரிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் நாங்க பாத்திருக்கோம். பொதுமக்களா நாங்க மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் பாத்திருக்கோம் திரு அண்ணாமலைஜி அவருக்கு. அப்படிப்பட்ட எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் என்ன அப்படின்னா, ஓட்டு அளிக்கிற அன்னைக்கு, போலிங் டே அன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்சவங்க, எங்களுக்கு சார்ந்தவங்க, நாங்க போய் ஓட்டு கேட்டவங்க, ஐயா தயவு செய்து வந்து நல்ல ஒரு MP வேணும் கோயம்புத்தூருக்கு, தயவு செய்து நீங்க கண்டிப்பா வந்து வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்டவங்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டது, அவங்களுக்கு வாக்கு உரிமை கொடுக்கப்படவில்லை அப்படின்னு கேள்விப்பட்டு ரொம்ப ரொம்ப வந்து மனவேதனை ஆயிடுச்சுங்க. கோபம் ஒரு பக்கம், மனவேதனை ஆயிடுச்சு, மன உளைச்சல் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளவு வந்து ஒரு ஒரு மாபெரும் ஒரு வெற்றியை பெறப்போற தலைவருக்கு ஒரு சின்ன ஒரு இடைஞ்சல் வந்தா கூட நம்மளால தாங்க முடிய மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு வேண்டுமென்று திட்டமிட்டு ஒரு சதியை செய்திருக்கிறார். அதுக்கான உதாரணம் நான் ஏற்கனவே சொல்லியாச்சு. கவுண்டம்பாளையம் ஒரு உதாரணம், அது வந்து சாம்பிள் தான், இது ப்ரூஃப், ஒரு சின்ன ப்ரூஃப். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி கவுண்டம்பாளையம் ஒரு சின்ன ப்ரூஃப் தான். அது இல்லாம எல்லா பூத்லயும் கிட்டத்தட்ட 50, 100 அப்படின்னு இதுக்கு கணக்கே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஓட்டுகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு. அதை கண்டித்து, ஜனநாயக படுகொலையை கண்டித்து இன்னைக்கு வந்து மக்கள், பொதுமக்களாகிய நாங்கள் பீப்புள் ஃபார் அண்ணாமலை அப்படிங்கிற அந்த ஒரு இயக்கத்தோடைய சார்பாக இங்க வந்து நாம வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கோம், ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இது எங்களுடைய நோக்கம் என்னன்னா, கண்டிப்பா வந்து மாவட்ட ஆட்சியாளர் இதுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்கணும், கண்டிப்பா தீர்வு கொடுக்கணும். ஏன்னா ஆமாங்க அவங்களோட டெலிட் ஆயிடுச்சுங்க சாரிங்க அப்படின்னு சொன்னா பத்தாது, எங்களுக்கு இதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி அடுத்த வரப்போற சட்டசபை தேர்தலில் இந்த மாதிரி நடக்க கூடாது, இந்த மாதிரி நடக்க விட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இந்த போராட்டத்தை நம்ம முன்னெடுத்து நடத்தியிருக்கோம்.